திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அசுரரை வென்ற இடம் இது, தேவரை காத்த இடம். அற்புதமான லொகேஷன். இங்க பாருங்க, திருச்செந்தூர் மலை மாதிரியே இருக்கு பாருங்க. தள்ளுப்பா, அது என்னப்பா 2 மலை மாதிரி இருக்குதுப்பா. என்ன அடுத்து யார் ஆட்சி அமைக்கிறாங்க காட்டுதா? என்னடா இது, பயங்கரமா இருக்குங்க. எங்க திரும்பினாலும் அங்க மலைகள். அற்புதமான லொகேஷன். சந்தோஷம். அங்க பாருங்களேன் எப்படி இருக்கிறது. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எல்லாம் தோணுது. இல்ல அதெல்லாம் இப்போ சொல்றதுக்கு இல்ல. மக்கள் யாரு அதிகமா யாருக்கு ஓட்டு போறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. கண்டிப்பா ஒரு புரட்சியும் போராட்டமும் ஒரு பயங்கரமான சண்டையும் இருக்கு. ஆமா. இப்போ சொன்ன மாதிரி மதுரைக்கும் சினிமாவுக்கும் ஒரு சம்பவம் வந்திருக்கு. மிகப்பெரிய சம்பவம். ஆரம்பத்துல இருந்து நானும் மதுரைக்காரன் தானே. திண்டுக்கல் பிரிச்சு விட்டாங்க. பிறக்கையில மதுரை டிஸ்ட்ரிக்ட், இப்ப திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஜவாதிபட்டி ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து கிட்ட. ஆமா. அரசியல் பயணங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? அரசியல் பயணங்கள் பூதாகரமா இறங்க வேண்டி இருக்கும். நேரம் வந்துருச்சு. அதற்கான தேவை இருக்குது. ஆமா. தம்பி விஜய் இப்போ என்ன பண்ண போறாரு? இல்ல, அது அவரவர் விருப்பம் தான். நம்ம அரசியல்னு வந்துட்டா தம்பி அண்ணன் எல்லாமே மகாபாரத கதை தான். அதனால ஆதரவா இல்ல எதிர்ப்பா அதெல்லாம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் இந்த அறியாமையில் நடிக்க வந்திருக்கிறேன் ஐயா. நான் ஒரு அறியாதவன் ஐயா. நடிப்பு மட்டும்தான் நமக்கு தெரியும் ஐயா. ஆமா. இன்னைக்கு வந்துட்டு ஒரு போதை கலாச்சாரம் ஒன்று இருக்கு. ஸ்ரீகாந்த் அரசு பண்ணிருக்காங்க, கிருஷ்ணா அரசு பண்ணிருக்காங்க. கொக்கைன் பார்ட்டின்றது வந்து உண்மைக்கே இதுல உங்களுடைய இதுல இருக்குதா? இல்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. என் பையனை மாட்டேன்னா 4 சாத்தினே நான் தான் பிடிச்சே கொடுத்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க ஃபோன் நம்பர் அதில் இருந்துச்சு அப்படின்னு. அவன் கேட்டுட்டு விட்டுருவோன்னாங்க. அப்புறம் அவனையும் போட்டு விட்டுட்டாங்க. அது அந்த மாதிரி பழக்கம் வந்து இப்போ குழந்தைகள் மத்தியில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் புழங்கப்படக்கூடாது. சினிமான்னு இல்லை, ஏன் புழங்குது? இப்போ கலாச்சாரம் எங்காச்சுன்னா பிடிக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தால் எப்படி விற்பான்? தூக்கி உள்ள வை, போடு, இது பண்ணு. அது புழக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நடக்குது. பாவம், அவங்களுக்கும் சினிமா வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ரீகாந்த் இதெல்லாம் நல்ல நடிகன், பெரிய ஹீரோ. படங்களை அவங்க சில பேரையே வச்சு நடிக்க வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல அழகான நடிகர்கள் ஸ்ரீகாந்தெல்லாம் நல்ல நடிகர்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த மாதிரி போகிறாங்களோ என்னவோ தெரியல. அது இப்படி சுலபமாக கிடைக்கக்கூடாது கைகளில். அது வெளிநாடுகளெலாம் தூக்கி உடனே பட்டார் உள்ளே போட்டுருவாங்க. ஏதோ அந்த தவறுகளுக்கு நம்ம குழந்தைகளை, பசங்களை, இளைஞர்களை உட்படுத்தக்கூடாது. அது இராணுவ இதாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் காவல்துறை எல்லாமே அதில் விளையாட்டுத்தனமாக அது என்னமோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. பல பேர் அவர்களை மீறி வர்றதுக்கு வாய்ப்பில்லை. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.